character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Pakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Good evening to all the 12th standard viewers, classes and determinants. அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ரிவைஸ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன நீங்கள் அந்த சாப்டருக்குள்ளார கற்றுக்க போகிறீங்கன்றது உங்கள் புக்கோடைய ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பேஜிலே இருக்கும். அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம டாப்பிக்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமான்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஸ் பண்ணி ஃபார்முலாஸை ரீகால் பண்ணி அந்த சாப்டர்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னாக்கா in this chapter will be considered about the fundamental of solving the linear equations, adjoint of a square matrix கண்டுபிடிக்கிறது, inverse of a non singular matrix, elementary row and column operations, row echelon form and rank of matrix. இந்த டாபிக்லாம் நம்ம ஒரு இதுவாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய ப்ரீ கோடல் எக்ஸாமினேஷன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 1 பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ரிவைஸ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன நீங்கள் அந்த சாப்டருக்குள்ளார கற்றுக்க போகிறீங்கன்றது உங்கள் புக்கோடைய ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பேஜிலே இருக்கும். அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம டாப்பிக்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமான்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஸ் பண்ணி ஃபார்முலாஸை ரீகால் பண்ணி அந்த சாப்டர்ஸை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ண பார்த்தீங்கன்னாக்கா in this chapter will be considered about the fundamental of solving the linear equations, adjoint of a square matrix கண்டுபிடிக்கிறது, inverse of a non singular matrix, elementary row and column operations, row echelon form and rank of matrix. இந்த டாப்பிக்லாம் நம்ம ஒரு இதுவாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோ ஆப்ரேஷன் டு ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ சிங்குலர்னா என்னன்னு தெரியணும், நான் சிங்குலர்னா என்னன்னு தெரியணும். அந்த இது ஆர்டரில் எடுக்கிறது இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. அதே போல் டெக்னிக் சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறதுனா 3 மெத்தடில் சால்வ் பண்ணுறது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல் அண்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி டெஸ்டிங் ஃபார் கன்சிஸ்டன்சி மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்கனாக்கா நீ ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதே நான் ட்ரிவியல் அண்ட் ட்ரிவியல் சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ், இங்கே நான் ஹோமோஜினியஸ், இங்கே ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் சால்வ் பண்ணால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த மாடலில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்கிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அந்த பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸு அந்த மாடலில் பாருங்கள். அர்ஜென்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸு அதுக்கு யூஸிங் த மைனர் கோஃபேக்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு வர்றது. அதுக்கடுத்து அதனுடைய டெஃபினிஷன் ஆஃப் த கோஃபேக்டர், மேட்ரிக்ஸோடைய கோஃபேக்டர் அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா அது எப்படி ரைட் பண்ணுறோம். உங்களுக்கு டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம் இன் ஏ ஃபஸ்ட்டு தியரம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்டதுனாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா தியரமும் இம்பார்ட்டன்ட் ஒன் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக இப்போ வெரிஃபைன்னு ஒரு ரிசல்ட்டை கொடுத்து வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி ஃபாலோ மெத்தட். ஓகே, அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு வில் பி ப்ராடக்ட் பண்ணி தென் வில் பி கன்சிடர் த ஆன்சர்ஸ் லாஸ்ட் ஈக்குவலன்ஸ் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் வர்றது. ஓகேங்களா? You consider the following definitions. Also inversion, the definition of inverse of matrix square root of matrix la kettana adukku formulas எழுதுறது. In a 2 mark question la கேட்கலாம், if a square matrix has an inverse then it is unique. ஓகே, 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கும்போது அதுக்கு பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை தியரம்ஸை அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தியரம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அட்டன் பண்ணி முடிங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக இன்வர்ஸ் ஆஃப் எ டேர்ம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னா ஒன்லி ஒன் நான் சிங்குலராக இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணுறது, அதனுடைய மெத்தடை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறன்றதை சொல்லி சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக
ரிமார்க்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ரிமார்க்ஸும் இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா அதை ரைட் பண்ணி முடிங்க. இனிய ஃபைண்ட் த டேர்ம்ஸ் இன் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏன் இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, அதுக்கு வில் பி கன்சிடர் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஸோ ஃபாலோ த மெத்தட். மைனர் கண்டுபிடிச்சிட்டு இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் 2x2 மேட்ரிக்ஸ் இருந்தனா ஃபஸ்ட்டு டைனில் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், செகண்ட் டைனில் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே டிட்டர்மெண்ட் வேல்யூஸில் வச்சு ரைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் இன்வர்ஸ் கிடச்சிரும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குன்றதை சொல்லி கொடுத்துருக்கோம். அதே போல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லனாலும் இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/modulus ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அந்த ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணுறது. நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் ரீகால் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் இம்பார்ட்டன்ட் ஒன், அதனால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணி வச்சுங்க. கேன்சலேஷன் லா, ரைட் கேன்சலேஷன் லா, ரிவர்சல் லா அண்டு ஐடென்டிட்டி லா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டபுள் இன்வர்ஸ் லா அந்த மாதிரி கொடுத்ததுனால எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிஸையும் ரிவைஸ் பண்ணி அதையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் புரியும். அதனுடைய தியரம்ஸோடைய டெஃபினிஷன்ஸ் இந்த 1 மார்க்ஸில் கேட்குறதுக்கு பாசிபிள். இதையும் ரீகால் பண்ணி முடிங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனி ரூட் ஆஃப் த டேர்ம்ஸ் அந்நிய ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணுறது. இனி ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி 2 மார்க்கில் இது இம்பார்ட்டன்ட் ஒன் கொஸ்டின். இந்த 2 மார்க்கில் கேட்குறாங்கன்னா ப்ரூவ் தட் த டேர்ம்ஸ் வில் பி பாசிட்டிவ், அப்போ வில் பி கன்சிடர் த டேர்ம். இதை எப்படி ஃபாலோ பண்ணி மெத்தடில் யூஸ் பண்ணி பாசிட்டிவ்ன்றதை ப்ரூவ் பண்ணுறோம். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ த மெத்தடில் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக தியரம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தியரம்ஸ்லேருந்து 2 மார்க்கில் கேட்கலாம், ஆர் 3 மார்க்கில் வரலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா வாட் அபவுட் வில் பி கன்சிடர் த டேர்ம்ஸ். ஓகே, வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, அண்ட் இந்த ஸ்பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த வெரிஃபை த ப்ராப்பர்ட்டிஸை வெரிஃபை பண்ணுறது, அதே போல் இனி ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ்லேயும் இருக்குது அண்ட் எக்ஸாம்பிள்லேயும் இருக்குது. டூ இட் ஒர்க் அண்ட் ப்ராப்பர்லி வில் பி கம்ப்ளீட் அபவுட் ஆல் த சம்ஸ், வில் கெட் எ ஃபுல் மார்க்ஸ் இன் எ terms. Okay, in mathematics. அதே போல் applications of geometry oriented கேட்குறாங்கனாக்கா will be find out the terms. ஜியாமெட்ரியில் அல்ஜிப்ரா மேட்ரிக்ஸை வந்து கிராஃபிக்கல் ஓரியன்டாகவும் கொடுத்துருப்பாங்க. இனி கண்டிஷன்ஸ் ஆர்த்தோகனல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தாலும் வில் பி கால்குலேட் அபவுட். ஓகே, அப்போ டெஃபினிஷன் ஆஃப் த டிஃபைன் ஆர்த்தோகனல் கொஷின் கேட்டாலும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் ஆர்த்தோகனல்ன்றதை ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. ஆர்த்தோகனல் ப்ரூஃப் பண்ண சொல்கிறதையும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், இது இம்பார்ட்டன்ட் ஒன் கொஷின்ஸ் தான். இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? A transpose is equal to A transpose A equal to I2. ஓகே, அந்த மாதிரி கிடச்சுன்னா ஆர்த்தோகனல்னு சொல்லிக்கலாம். இன் தீஸ் கண்டிஷன்ஸில் ஆல்சோ சேம் மெத்தட். அப்படி கிரிப்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறது கோடிங் வேர்ட்ஸ் அண்ட் எல் டைப்பில் எனக்கு 0 வரணும், அந்த ஆர்டரில் கொண்டு வரது தான் ரோ எக்லான் ஃபார்ம். ஓகே, ரோ எக்லான் ஃபார்ம் மெத்தடில் யூஸ் த கண்டிஷன்ஸ் வில் பி ஃபாலோ த மெத்தட். நியர் ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை யூஸிங் த ரெடியூசிங் த மேட்ரிக்ஸ் வில் பி ரோ எக்லான் ஃபார்ம் கேட்டாங்கன்னா வில் பி மெத்தட் யூஸிங் த கண்டிஷன். ஓகேங்களா? எலமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த ரோ எக்லான் ஃபார்மை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ கொடுத்துக்கிற ஒரு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்ற சொல்கிறாங்க. அப்போ என்ன சேஞ்ச் பண்ணுறோம், இன்டர்சேஞ்சிங் ரோ and R1 R2 will be row echelon form. Okay, it will be considered the following necessary conditions. Okay, and also row echelon form la method la rank find out பண்ற மெத்தட் உங்களுக்கு தெரியும். rank எப்படி find out பண்றோம், என்னோட highest rank எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதான் எனக்கு ரேங்காக வரும். இப்போ மேட்ரிக்ஸில் வந்து எனக்கு ரோ எத்தனை ரோஸ் இருக்கோ அதுதான் என்னுடைய ரேங்காக எடுத்துப்போம். அந்த ரோஸை வச்சு தான் இங்கே என்ன பண்ணுவோம்னா ரேங்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க, ஹையஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு டிட்டர்மினன்ட் மெத்தட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். யூஸ் த கண்டிஷன்ஸ் அபவுட். அப்போ 0ன்னு வந்துச்சுன்னா வேனிஷ் ஆகுதுனாக்கா அப்போ 3யோட கம்மியாக தான் இருக்க போகுது. எனி 2x2 மைனஸ் செகண்ட் ஆர்டர் மைனர் எது வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க. அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். இதே எனக்கு 3x4 வந்திருக்கு, 3 rows 4 columns வந்தாலும் வில் பி யூஸ் த சேம். எனக்கு நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மைனஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ ஹையஸ்ட் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வரணும். அதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எல்லாமே வேனிஷ் ஆகுதுன்றதுனால ரெடியூஸ் பண்ணால் 2x2 எடுக்கிறோம். அப்போ எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வருது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி ஆன்சரை முடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி மாடலில் யூஸ் பண்ணி சால்வ்ஸும் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக
இங்கே தியரம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தியரம்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். இதுக்கு வித்தவுட் ப்ரூஃப் தான், அதனால் தியரம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஜீரோஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்மில் ரெடியூஸ் பண்ணி ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது எத்தனை நான் ஜீரோ ரோஸ். ஓகே, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ரி மேட்ரிக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா வில் பி டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம்ஸை ரைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக every non-singular matrix can be transformed into an identity matrix by sequence of elementary row operations. Row operations use பண்ணி எப்படி elementary transformations use பண்ணி in terms of singular non-singular matrix will be calculated about. Okay, and this orderல will be find out the matrix in order. Okay, எப்படி find out பண்ணுறோம், அதுக்கு எப்படி answers கொண்டு வரும் in a given conditions about. It is also important question, will be find out the answers. Okay, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Gauss-Jordan method. Gauss-Jordan methodல எப்படி பண்ணுவீங்க, AB equal to BA equal to I n. In என்றது number of rows and columns. இனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தான் இருக்கும், rows and columns எனக்கு சேமாக இருக்கிறத வச்சு போடுறது. ஓகேங்களா? அப்போ தென் வில் பி கன்சிடர் அபவுட் த Gauss-Jordan மெத்தடில் ஒவ்வொரு டேர்ம்ஸ், அதாவது ஏ இன்ட்டு ஸ்லாஷிங்கில் இன்வர்ஸை கொண்டு வரது. மேட்ரிக்ஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்வர்ஸை கொண்டு வந்து லாஸ்ட்டாக அது இதனுடைய இன்வர்ஸ்ன்னு சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். ஓகேங்களா? இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கும் 1001 எடுப்போம், இங்கே 1001 இங்கே வர வச்சுட்டு இங்கே என்னென்ன வருதோ அதுதான் என்னுடைய இன்வர்ஸ்ன்னு சொல்லி ஆன்சரை முடிப்போம். இது Gauss-Jordan மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் சம்ஸையும் வில் பி கம்ப்ளீட், எல்லாருமே ஹோம்ஒர்க் சம்ஸ்லையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் இந்த எக்ஸசைஸ் சம்ஸோ எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே போல் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்லாம் சொல்லியிருந்தோம். எப்படி லீனியர் ஈக்குவேஷன்ஸை முதல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 types of linear equations எப்படி find out பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் homogeneous system of linear equation and non-homogeneous system of linear equation அந்த மாடலில் எடுக்கிறது. அப்போ homogeneous non-homogeneous எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா non-homogeneous means that is அதனை LHS equivalents to not equal to 0. ஓகே, ஏதாவது ஒரு வேல்யூஸ்லாவது ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 0 வரும். அதே ஹோமோஜினியஸ் வந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷன்ஸில் வரும். ஓகேங்களா? அந்த ஆர்டரில் வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்மே ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். லீனியர் ஈக்குவேஷன்ஸை சொல்யூஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. டெஃபினேஷன் ஃபைண்ட் அவுட் த டெஃபினேஷன் ஆஃப் த கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் கேட்டீங்கன்னாக்கா இந்த டெஃபினேஷன்ஸ் ரைட் பண்ணுங்கள். அதே போல் மெத்தட் ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 மெத்தட் சொன்னோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல் அண்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஓகே, அந்த மெத்தடில் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா AX is equal to B, X is equal to A inverse B. A இன்வர்ஸ்னால் இன்வர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த மெத்தடில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். கொஷின் பேப்பரில் எனக்கு எந்த மெத்தடுன்னு கேட்டாங்கனாக்கா அந்த மெத்தடை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். மாற்றி சால்வ் பண்ணினா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வில் பி ஃபைண்ட் அவுட் த 3 terms x1 x2 x3 இந்த மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாலும் அதே சேம் பேட்டர்ன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றிட்டு வில் பி அசைன் அபவுட் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அட்ஜாயின் ஃபைண்ட் அவுட் பண்ணி வில் பி கால்குலேட் அபவுட் x1 x2 x3 ஓட வேல்யூஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸில் AB கொடுத்துருப்பாங்க. AB கொடுத்துட்டு ப்ராடக்ட்டை கண்டுபிடி சொல்லியிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை வந்து இந்த மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏபி முதல்ல ப்ரொடக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பிஏ ப்ரொடக்ட் பண்ணணும். ரெண்டுமே உனக்கு ஈக்குவலன்ஸ் கிடச்சிருக்கும். அதுலேருந்து நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். இன்வர்ஸ் எடுத்துகிட்டு வந்து தென் வில் பி சால்விங் அபவுட் த கிவன் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, அப்போ அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸை லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி XYZ சொல்லி முடிக்கலாம். ஓகேங்களா? இது சிம்பிள். அதே பேஸ் பண்ணி வர மாடல்ஸ் உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயும் கொடுத்துருந்தேன், அதை நீங்களே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல்னும் போது டிட்டர்மினன்ட் மெத்தட் இந்த டெல் டூ வெர்டிக்கல் லைனில் போட்டிருக்கணும். மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட்டே எக்கார்ந்து கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. அப்போ டெல் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலே டிட்டர்மினன்ட் மெத்தடில் வந்துடணும். அப்போ x1 into del is equal to will be find out the answers will be calculated about. ஓகே, அப்போ கிராமர்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் x1 del 1 divided by del, x2 del 2 divided by del, x3 del 3 divided by del கண்டுபிடிப்பீங்க. இந்த டெல்லோட வேல்யூஸ் will be ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி டிட்டர்மினன்ட்டை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர்ஸை லாஸ்ட்டாக கிராமர்ஸ் ரூலில் சொல்லிக்கலாம். இதில் டெல் வந்து 0 வந்துச்சுனாக்கா கிராமர்ஸ் ரூல் இஸ் cannot be applied.
ஓகே என்னால் அப்ளை பண்ண முடியாது. அந்த சிஸ்டம் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிங்க. கொஷினில் கிராமர் ரூல்னு சொன்னால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா, இது பிரேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணியிருந்தோம். அது மாடலில் எக்ஸசைஸ் அண்ட் சம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மோர் தென் டைம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் அபவுட் Gaussian elimination method. Gaussian elimination method பொறுத்த வரைக்கும் in a row echelon form, அதாவது augmented matrix கன்சிடர் பண்ணிவிட்டு அது row echelon form find out பண்ணால் will be calculate about in a z of the terms and y back substitution மெத்தடில் கண்டுபிடிச்சி வேல்யூஸ x y z கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, அந்த மாடலில் சம்ஸ் கொடுத்துருந்தாலும் will be complete about. ஓகே, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக இதை பேஸ் பண்ணி வர எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸை வில் பி ஒர்க் அவுட் அபவுட். ஓகே, புரியுதுங்களா? இந்த மாடலில் வர சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த டாபிக் தான் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ கன்சிஸ்டன்சியாக இல்லை நான் கன்சிஸ்டன்சியான்றதை ரேங்க் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ஸ் வந்து எனக்கு ஏதாவது இருக்கும். ஒரு ஈக்குவேஷனில் மட்டும் 0 வருது, அப்போ இது ஹோமோஜீனியஸ் சொல்லாமே சார்னு கேட்டிங்கனாக்கா அப்படி சொல்லக்கூடாது. இது கொடுத்துக்கிற 4 ஈக்குவேஷன்லேயும் எனக்கு நாலுலேயுமே எனக்கு ஆர்ஹெச்எஸ் பார்ட் என்ன இருக்கணும்னா 0 வந்துச்சுனாக்கா அது ஹோமோஜீனியஸ் சொல்லிக்கலாம். நான் ஹோமோஜீனியஸ்னால் ஏதாவது ஒரு வேல்யூவாவது எனக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, 0 தவிர வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சுனாக்கா அது நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லிக்கலாம். இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாற்றிட்டு இதை என்ன நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது அதை கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் ஒய் இசட்னா 3 அன்னோன், அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ காஷியன் எலிமினேஷன் மெத்தட் ரோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெடியூஸ் த பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அதை ரேங்க் வச்சு என்ன சொல்லணும்னா ஈக்குவலன்ஸ் டூ மேட்ரிக்ஸில் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ் ஒய் இசட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. லாஸ்ட்டாக இது ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆன்சர்ஸ் எப்படி எழுதும்போது இந்த கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் சொல்யூஷன் இஸ் யூனிக்ன்றதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதே சேம் ப்ராப்ளம்ஸில் வந்து கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனும் வரும். ஓகேங்களா, அதுக்கும் நீங்கள் அதே சேம் ஸ்டேட்மெண்ட் தான் ரைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா, இங்கே ப்ராப்ளம்ஸில் அது அன்னோன் எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸும் இங்கே என்ன பண்ணிங்கன்னா the given system is consistent and has infinitely many solution which form a one parameter family of solution. ஏன்னா reduce the rank வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் ரேங்க்லேருந்து 2 வந்ததுனால நான் ஒரே ஒரு பேராமீட்டர் எடுக்கிறேன். அதே எனக்கு இங்கே 1 வந்துச்சுனாக்கா நான் 2 பேராமீட்டர் சூஸ் பண்ணுவேன். இது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன் ஒன்று வரும். ஓகேங்களா, அது வில் பி கன்சிடர் அபவுட் ஆல்சோ சேம். ஓகே, புரியுதுங்களா? டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சியில் நோ சொல்யூஷன்ஸ் வந்துச்சுனாக்கா அதனால் ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்லி நோ சொல்யூஷன்ஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் சொல்லி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. புரியுதுங்களா? அதே போல் இந்த கண்டிஷன்ஸ், இது இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹேஸ் ஒன்லி 1 பேராமீட்டர் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் சொல்லிட்டாங்கன்னா அப்போ நீ ஒன்லி 1 பேராமீட்டர் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமில் அந்த மெத்தடில் நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி சொல்லுவோம். புரியுதுங்களா? அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த அன்னோன் வேல்யூஸ் லாம்டா அண்ட் மியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதுக்கு 3 கண்டிஷன்ஸை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எத்தனை அன்னோன்ஸ் இருக்கும் பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட்ன்றது 3 அன்னோன்ஸு. அந்த 3 அன்னோன்ஸை என்ன ஃபார்மில் எடுக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா த சிஸ்டம் இஸ் AX is equal to B மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி எலமெண்ட்ரி ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ரோ ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் A வந்து எனக்கு 3, ரேங்க் ஆஃப் A ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் B வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ன்னு வரும்போது திஸ் நாட் ஈக்குவல் கண்டிஷன் வந்துச்சுனாக்கா அப்போ நாட் ஈக்குவல் கண்டிஷன் வந்து என்ன சொல்லலாம், இந்த கிவன் ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஹேஸ் யூசிங் த எக்கலான் ஃபார்ம் given equation is contradiction. ஏன்னா 0 equals to -11 it is not possible. அப்போ the given system of equation is inconsistent and has no solution சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இதுக்கு 3 basic types of the terms. அதாவது என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா consistent, unique solution. எப்போ சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு both are equivalents to number of unknowns, அதுக்கு equivalensனாக்கா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா rank of A augmented matrix n minus k not equal to 0, அதாவது 1,
2 அந்த 1 2ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துச்சுனாக்கா 1 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க, 1 வந்துச்சுன்னா 2 பேராமீட்டர் ஃபேமிலி யூஸ் பண்ணுவாங்க. இது இன்ஃபைனைட்லி மினி சொல்யூஷனுக்கு உண்டான 2 கண்டிஷன். அண்ட் லாஸ்ட் ஒன் கண்டிஷன் நாட் ஈக்குவல் கண்டிஷன் வந்துச்சுனாக்கா the system ax equal to b is inconsistent and has no solution சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதே போல் unknown value இது இம்பார்ட்டன்ட் கொஷின் 1, இதையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஏசியோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா in terms of very important part of lambda and mu value find out பண்றது no solution, unique solution and infinite number of solutions கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ அதே சேம் ஆர்டரில் நான் என்ன பண்ண போறேன்னா echelon form find out பண்ண போகிறேன். echelon form find out பண்ணக்கப்புறம் rank of a will be considered about the terms will be find out. இதில் எனக்கு இந்த ஆர்டரில் unknown இருக்குது, unknownக்கு நம்ம தான் வேல்யூஸை கொடுக்க போகிறோம். எனக்கு யூனிக் சொல்யூஷன், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அண்ட் நோ சொல்யூஷன் வரதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா லேம்டா அண்ட் மியூட வேல்யூஸை சூஸ் பண்ணி வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். ஓகே, இது சொல்யூஷன்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறது. இதே மாடலில் உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயே இருக்குது. அந்த எக்ஸசைஸ் சம்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸாக கொடுத்துருக்கேன், அதே நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அதே போல் இந்த எக்ஸாம் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கொஷின்ஸ் ஆல்சோ உங்களுக்கு என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ண கொடுத்துருந்தோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அதுக்கு அடுத்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் RHS சைடு வந்து எனக்கு 0ன்னு வரும்னு சொல்லியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷனில் பொறுத்த வரைக்கும் ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ட்ரிவியல் சொல்யூஷன்னாக்கா யூனிக் சொல்யூஷன் அர்த்தம், புரியுதுங்களா? நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் வரும். இதில் வந்து நோ சொல்யூஷன்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, இதில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வில் பி கன்சிடர் அபவுட் AX equal to Oன்ற ஆர்டரில் எடுப்பாங்க. ஓகேங்களா? வில் பி Cauchy-Shapley தியரம்ஸை யூஸ் பண்ணி any system of linear equations as always consistent. homogeneous system of linear equation is always consistent. அது இன்கன்சிஸ்டன்ட்னே வராது, புரியுதுங்களா? அதனால் அந்த ரெண்டு பாசிபிள் மட்டும் தான். ஒன்று யூனிக்ஸ், அதாவது ட்ரிவியல் சொல்யூஷன், இன்னொன்று வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேங்களா? அடுத்ததாக இதில் ப்ராப்ளம்ஸில் நீங்களே சால்வ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த equations only of the solve the following system of equation by using the Gaussian elimination method யூஸ் பண்ணியிருக்கோம். எலிமினேஷனில் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரோ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ரேங்க் ஆஃப் த டேர்ம்ஸ் வில் பி ஈக்குவலன்ஸ். அப்போ இட் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் x equal to 0, y equal to 0, z equal to 0 is always என்னது a solution of the system of homogeneous is ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு ஷார்ட்கட் நோட் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் எடுத்து கண்டுபிடிச்சாக்கா எனக்கு ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஐ வில் ஃபைண்ட் தட். ஓகே, and also another one questions also same Gaussian elimination method la da use panna porom. Solve the system element transforming the Gaussian elimination method augmented matrix will be considered about ரேங்க் வந்து எனக்கு 2ன்னு வருது. அப்போ 1 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அப்போ பேக் சப்ஸ்டியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் 0 equal to 0 will be considered about the 1 parameter t is any an arbitrary real number. by back substitution method அப்ளை பண்ணி x, y, z ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் டீக்கு வேல்யூ கொடுக்க எனக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இதை அதே ஆர்டரில் இன்னொன்று கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இஸ் ஆல்சோ ட்ரிவியல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஒன் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் லாம்டா. லாம்டாவோட வேல்யூஸ் அவங்க கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி வில் பி ஃபாலோ த மெத்தட் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகே, இது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நடத்தும் போதே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஃபார் in a chemical reaction. இந்த chemical reactions also important one. இது பேஸ் பண்ணி எக்ஸசைஸ்லேயே இருக்குது அண்ட் எக்ஸாம்பிள்லேயே இருக்குது. ரெண்டுத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இதில் எப்படி நம்ம ஈக்குவேஷன்ஸ் அன்னோன்ஸ் எடுத்து நீ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வில் பி எலிமினேட்டிங் த டேர்ம்ஸ், அதாவது ரோ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்ட்டாக ஆன்சர்ஸை will be considered about. அப்போ infinite number of solutions கிடைக்குதுன்னா then will be follow the solutions about x1, x2, x3 and x4 find out பண்ணி இனி chemical reaction equationல solve பண்ணி balance பண்ணி சொல்லிடணும். ஓகேங்களா? this is for very important. and also another one is also again important one 5 mark question. this also prove that கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற equations derive பண்ணி above equationsல applying the terms apply பண்ணி will be follow the method. and also simplify, we will get that determined in terms of that is equivalence to prove the result. Okay, then also follow the exercise 1.7. you will do it the work and properly you will be complete about the all the sums. Okay, and also exercise 1.8 பாத்தீங்கன்னா objective type question. இது objective type questionsல bookல இது எல்லா sumsம் இருக்கிற 1 mark ஆப்ஷன்ஸோட நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க.
எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ப்ராப்ளம் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற டைம்ஸில் மோர் தென் டைம்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 50 out of 50 எல்லாருமே வாங்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Park. I love